வேல்முருகன் நேரா ஒண்ணு எம்எல்ஏ இல்ல, ஒரு 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு விடுதலைப்படையோடு, தமிழீழ விடுதலை புலிகளோடு, மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆதரவாளராக இப்படி பன்முகம் எனக்கு உண்டு. சமூக நீதி தளத்தில் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வரலாறு. 40 ஆண்டு 45 ஆண்டு காலம் 1970களில் பிறந்து 80களில் இருந்து இந்த நாட்டுடைய அரசியல் நடவடிக்கைகளை பங்காற்றியவன், இந்த நாட்டுடைய அரசியல் மாற்றத்திற்கு விதை விதைத்தவன், ஆயுத குழுக்களோடு கைகோர்த்து நின்றவன், ஆயுத போராட்டத்தை வழிநடத்திய தளபதிகளோடு நின்றவன். சாதாரண களம் அல்ல என்னுடைய களம். எங்களை பார்த்து யார் வேணுமாலும் என்ன விமர்சனம் பண்ணலாம், ஒத்த சீட்டுன்னு சொல்லலாம், இவங்க திராவிடத்தோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம், திராவிடத்தோட கரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம், தேசியத்தோட கூட்டணி வைக்கலாம், திராவிடத்தோடு கூட்டணி வைக்கலாம். எதனோடு கூட்டணி வைத்தாலும் கிடைத்த பதவி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் என் இனத்திற்கு பயன்படுகிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கைகள், என் சட்டமன்ற உரைகள், தமிழ்நாடு அரசு உரிமொழி குழு தலைவராக நான் சென்று மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர், கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர், சட்ட ஒழுங்கு கமிஷனர், காவல்துறை, எஸ்பி, டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் என்ற அனைத்து துறை அதிகாரிகளோடு நான் நடத்துகிற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த நாட்டுடைய மக்களுக்கு பலன் கிடைக்கிறதா இல்லையா, நாட்டுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் கொடுத்த உரிமொழிகளை ஒரே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து நாட்டுடைய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் செய்திருக்கிறானா இல்லையா, அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறேனா இல்லையா, நாட்டுடைய கள ஆய்வு என்கிற பெயரிலே நாட்டில் இயங்கி திட்டமிட்டு கட்ட வேண்டிய பணிகள் முறையாக நடைபெறுகிறதா, எத்தனை கல்லூரிகள் முறையாக நடைபெறுகிறது, எத்தனை ஊட்டச்சத்து மையங்கள் இயங்குகிறது, எத்தனை பால்வாடி கட்டிடங்கள் இயங்குகிறது என்று அத்தனையும் சென்று பார்த்து பார்த்து இங்கே தவறு செய்கின்ற அதிகாரிகளை அதே இடத்தில் கண்டித்து அவர்களை திருந்தி மேலும் அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு ஊக்கமளிக்கின்ற ஒரு பணியை நான் செய்கிறேனா இல்லையா, பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்காமல் சட்டமன்றத்தில் கைதட்டி பாராட்டி வரவேற்று விட்டனா, அதானி துறைமுகத்தை இருகரம் கூப்பி வரவேற்றனா, என்எல்சியில் நிலவெடுக்கிற மக்கள் பாதிக்கப்படுகின்ற துன்ப துயரங்களை தாங்கி என்று பல்லாயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஒரு முறைக்கு பலமுறை சந்தித்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் வேல்முருகனா இல்லையா? சும்மா பேஸ்புக் இருக்கு, ஆளுக்கு ஒரு யூடியூப் இருக்குன்னா உட்காந்துக்கிட்டு என்ன பேசிங்களா? ஓட்டரிசலுக்கு வந்தா பழைய எங்கள் போர்க்குணமும் எங்கள் தியாக வாழ்வும் தியாக வாழ்க்கையும் மறந்து போகுமா? முந்திரி காட்டுல தலைகளை கட்டி கிடப்பீங்க, ஞாபகம் வச்சுங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு வெள்ளையும் தலைமா அரசியல்வாதியா திகழ்றதுக்காக இங்க இருக்கிற இந்த நெருப்பு, இங்க இருக்கிற இந்த வீரம் ஒரு காலத்திலும் மழுங்காது. நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள், தமிழரசனின் தம்பிகள். அதனால் சொல்லுகிறோம், காவல்துறை அதிகாரியே எங்க நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கிறோம். புத்தூர் காவல் நிலையத்தில் எங்கள் பெண்ணை கை வைத்தவன் கையும் இல்லை உயிரும் இல்லை. புத்தாண்டு குப்பத்தில் வசந்தாவை கற்பழித்த காவல்துறை அதிகாரி உயிரா இல்லை. குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் என் உறவினர் செல்வத்தையும் விருப்பலிங்கத்தையும் சட்டத்திற்கு புறம்பாக என்கவுண்டர் செய்தவன் தில்லை கோவிந்தன், சுட்டவன் உயிரோடு இல்லை. காவல்துறை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. எல்லா வழக்குகளையும் சந்தித்துத்தான் பள்ளப்பட்டியில் வேல்முருகன் நின்று கொண்டிருக்கிறான். நான் சொகுசு அரசியல்வாதி இல்லை.